அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் கோதுமை மாவு வச்சு சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவும், அந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை, வெனிலா எசன்ஸு, அப்புறம் பேக்கிங் சோடா, முட்டை, வெண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம அரைச்சிக்கலாம். பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கலக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அந்த முட்டையை முதல்ல அடிச்சிக்கலாம். ஒரு முட்டை மட்டும் எடுத்துருக்கேன். முட்டையை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஜோஸ் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மற்ற வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், இல்லாட்டி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ட்ராப் சேர்த்தா போதும். அப்புறம் பேக்கிங் சோடா, வெண்ணெய் நான் மெல்ட் பண்ணாமே சேர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு கப்பு, சர்க்கரை நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சர்க்கரை சேர்த்துட்டு இது மாதிரி ஒரே பக்கமாக கலக்கணும். ஒரே பக்கமாக கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு டம்ளர், அந்த பாலை ஊற்றி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றி கூட கலக்கிக்கலாம். வெண்ணெய் இல்லைனாலும் வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கோல்டு வின்னர் அது மாதிரி எண்ணெய், வாசம் இல்லாத இருக்கிற எண்ணெயை சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பேக்கிங் சோடா அதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எது இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் இந்த தயிரும் கலந்து செஞ்சோம்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே பக்கமாக மெதுவாக கலக்கணும். ரொம்ப ஸ்பீடாக கலந்தோம்னா கேக் நல்லா வராது, கட்டி கல் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே பக்கமாக இது மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றினோம்னா வர மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சமாக பெரட்டி எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஒரு இடத்துல இருக்கும். இல்லைன்னா என்னாகும், நம்ம போட்டோம்னா ஒரே இடத்துல போய் சேர்ந்துடும், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கோதுமை மாவில் கொஞ்சம் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் மாவு கலந்தது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரட்டி ஒரு கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மெதுவாக கலக்குங்க. பால் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கலந்துக்கலாம். அப்படியே கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது டின் வச்சுருந்திங்கன்னா, கேக் டின் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்படின்னா இது மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமாக கொஞ்சோண்டு ஹைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு, இல்லை டிஃபன் பாக்ஸ் அது மாதிரி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இல்லை பட்டர் ஷீட் இருக்குன்னா பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி எண்ணெய் போட்டுட்டு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு போட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி மாவு ஃபுல்லாக பூசி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கேக் கலவையை இதுக்குள்ளே ஊற்றிட்டு 2 வாட்டி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் வச்சுருங்க. வச்சு சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா அது சூடாகிட்ருக்கும். குக்கரோ இல்லை அடி கனமாக இருக்கிற வானலி ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டாண்டு இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா தட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரில் அந்த பாத்திரம் படக்கூடாது. எந்த இடத்துலையும் படாமல் நடுவில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ மணி 1 மணி ஆகுது. 1 மணிலேருந்து 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே வச்சு எடுத்தோம்னா இது மாதிரி கேக் ரெடி ஆயிரும். ஒரு டூத்பிக் வச்சு இது மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுப்பு நிறுத்திட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி கத்தி வச்சு எல்லா பக்கம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா கேக் வந்துடும். நான் போடும்போது கொஞ்சம் அந்த சைடில் மட்டும் பிரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக புஸ்ன்னு நல்லா அழகாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலில் மற்ற வீடியோலாம் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.